எல்லோருக்கும் வணக்கம். என்னோட சேனல் நேம் வந்து அருள்தாஸ் வுட் ஒர்க். என்னோட சேனலில் எதனை பற்றின வீடியோ போடுவேன்னா, கார்பெண்டர் ஒர்க் வீடியோ, அதுக்கடுத்து வந்து வுட் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் போடுவேன். மறக்காமல் வீடியோ புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இன்றைக்கி வீடியோவில் எதை பார்த்து போகிறோன்னா 90 கிட்ஸ் 80 கிட்ஸ் வந்து இதை நிறையா யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து எப்படின்னா சின்ன ஒரு நடவண்டி மாதிரி, இது நடவண்டி சொல்ல சிங்கிள் ஹேண்ட் ஒன் வீல் வெஹிக்கிள். இதை எப்படி செய்ய போகிறதா இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு தேவையான மெட்டீரியல் மட்டும் பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக் மிஷின் தேவைப்படும். ஆமாம், அந்த வுட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நான் வந்து டீக் யூஸ் பண்ணியிருக்கேன். அது பிளேனர் மிஷின் தேவைப்படுது, ஸ்க்ரூ அண்ட் வாஷ், ட்ரில்லிங் மிஷின் அண்ட் பென்சில் அண்ட் மார்க்கர். பென்சில் அண்ட் மார்க்கர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணோன்னு அதை வந்து மெட்டீரியலில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிளேனர் மிஷின் தேவைப்படுதுன்னா லைட்டாக வுட்டை வந்து ப்ளேன் பண்ணேன். ஏன்னா வந்து ஸ்டிக்கு லாங்காக வர மாதிரி பண்ணால் அதோட சைஸ் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அதுக்கான பிளேனர் மிஷின் ஷார்ட் யூஸ் பண்ணுறேன். வாங்க வீடியோவில் போகலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஓவரால் இமேஜஸ், அதாவது என்ன கம்ப்ளீட் பண்ண இந்த டிசைன் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண உடனே அதோட இமேஜஸை நம்ம பார்க்குறோம். இந்த ரவுண்டு இருக்குது வந்து வீல்ஸு, இது வந்து ஓவரால் இமேஜஸ் கட் பண்ணுறது. ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு தேவையான மெட்டீரியல் எடுத்து என்ன பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு ஒரு உடனில் ஸ்கெட்சில் மார்க் பண்ணணும். ஏன்னா நம்ம என்ன டேட்டூ யூஸ் பண்ண போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும். ஆக்சுவலாக இதில் வந்து நான் என்ன டேட்டூ யூஸ் பண்ணுறேன்னா, ஒரு ஷூட்டரும் ப்ளஸ் ஒரு டைகரும் யூஸ் பண்ணுறேன். ஷூட்டர் வந்து என்ன சொல்லுதுன்னா, நான் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் பண்ணலாம் அவங்களையும் ப்ளஸ் வந்து ஒரு டைகரை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து மெயினாக வந்து எது தேவைப்படுதுன்னா ஜிக்ஸாக் மிஷின் தான் தேவைப்படுது. ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது வந்து கரெக்டாக எல்லாத்தையும் வரையணும். அதாவது என்ன டைகர் வரையணும், 2 லெக் வரையணும், அடுத்து வந்து அந்த ஷூட்டரு, அவருக்கு தேவையான 2 ஹேண்ட், இது எல்லாமே ஒன்றா அசம்பிள் பண்ணி ஒரு சிங்கிள் வெஹிக்கிளாக வந்து, அதாவதுனா ஒன் ஹேண்ட் வெஹிக்கிள் மாரி வரும். அது சின்னதாக உடன் வெஹிக்கிள். இந்த வெஹிக்கிள் வந்து மோஸ்ட்லி வந்து எப்போ யூஸ் பண்ணாங்கன்னா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 80s 90 கிட்ஸில் வந்து அப்போ வந்து டாய்ஸ் வந்து இந்த மாதிரி தான் வந்தது. அதுக்கடுத்து வந்து பிளாஸ்டிக் வந்தோடனே அதில் வந்து லைட் வச்சு கலர் வச்சு இந்த மாதிரி பண்ணுறாங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு சின்னதாக ஒரு பையனை கிஃப்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த டிசைன் நாங்கள் போட்டிருந்து. பட் இந்தமாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்குது. பட் ஆனால் இதுக்கு வந்து என்ன பண்ணோன்னா, நீங்கள் கரெக்டான பெயிண்டிங் ஒர்க் கொடுக்கணும். பெயிண்டிங் ஒர்க், அதேமாதிரி வந்து கரெக்டான இமேஜஸ். இது வந்து நாங்களே கையிலே வரைஞ்சது. அதனால் வந்து என்னென்னா 2-3 மிஸ்டேக்ஸ் இருக்க தான் செய்யும். அது வந்து எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா மார்க்கரில் தான் வரைஞ்சது. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஓல்டு மாடலு, காமனாக யூஸ் பண்ணுற டிசைன். ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் தாத்தா அந்த ஏஜ்லலாம் அவங்க காலத்தில் வந்து இந்தமாரி வந்து நிறைய செஞ்சு யூஸ் பண்ணி இருந்தாங்க. பட் இப்போதைக்கு வந்து பிளாஸ்டிக்கில் கலரில் இந்தமாதிரி கலர்லாம் லைட் வந்துச்சு. அதுமாதிரி வந்து கிராமத்து சைடில் பார்த்திங்கன்னா இந்தமாரி வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஆக்சுவலாக வந்து லெக்கு கட் பண்ணியாச்சு. அது வந்து அந்த ஷூட்டர், அதாவதுன்னா அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆளோட ஹெட்டை தான் கட் பண்ணின்னு இருக்கோம். பட் இதில் வந்து நீங்கள் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, ஒரு கொஞ்சம் மிஸ்டேக் ஆனால் கூட இந்த ஃபேஸ் கட் வந்து கொஞ்சம்னா, அதனால் வந்து எப்பவுமே பார்த்து பொறுமையாக கட் பண்ணணும். இருந்தாலும் பட் 2-3 இடத்துல மிஸ்டேக் ஆச்சு. பட் அது இருந்தாலும் முடிஞ்சாலும் அதை நாங்கள் தவிர்த்துட்டோம். ஏன்னா கிட்டத்தட்ட வந்து ரொம்ப கஷ்டமான கட்டிங் எதுனா டைகர் கட்டிங்கோ ப்ளஸ் வந்து இந்த ஆள் கட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான கட்டிங். ஆக்சுவலாக வந்து எப்போவுமே கொஞ்சம் லைட்டாக அளவு தள்ளி வச்சு நீங்கள் கட் பண்ணலாம். ஏன்னா அப்போ தான் வந்து என்ன பண்ணால் மிஸ்டேக் அடுத்த டைம் ஆகும்போது நம்ம ஈஸியாக வந்து எம்ரி ஷீட்டை போட்டு வந்து மிஸ்டேக்ஸை சரி பண்ண கரெக்டாக இருக்கும். அதனால் வந்து சில சமயம் வந்து நீங்கள் வந்து இதில் வந்து நான் யூஸ் பண்ண வுட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி டீக் வுட் தான் யூஸ் பண்ணுவேன். அதாவது என்ன தேக்கு மரம் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பட் லெக்கு மட்டும் என்ன பண்ணால் கோங்கு மரம் விட்டுருக்கேன். ஏன்னா வந்து லெக்கு வந்து எப்பவுமே வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன்னா கோங்கு மரம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா நம்ம தரையில் வச்சு வண்டியில் ஓட்டும் போது என்ன ஆகும்னா, லெக்குக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது. அதனால் மட்டும்தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, லெக்கு மட்டும் கோங்கு மரம் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் என்ன பண்ணோன்னா ரவுண்டு கரெக்டாக மார்க் பண்ணி யூஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் ஓவரால் பார்த்துனுக்குது வந்து அந்த ஹெட் கட்டிங் தான் ஃபுல்லாக பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்தா இது ரொம்ப லென்த்து. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் வீடியோவாக இது போச்சு. அது இல்லாமல் இது வந்து வாய்ஸ் ரெக்கார்ட், சிங்கிள் டேக்கில் வாய்ஸ் ரெக்கார்டிங் தான் போயின்னு இருக்கேன். மறக்காமல் வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆள் கட் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கடுத்து மறுபடியும் என்ன பண்ணணுன்னா, அந்த ஆளுக்கு தேவையான லெக் அண்ட் ஹேண்ட் கட் பண்ணணும். இதை பார்த்தீங்கன்னா எந்த ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் வச்சனால உங்களுக்கு வந்து எதுவுமே அவ்வளோ கிளியராக வைக்கல. ஏன்னா வந்து கிட்டத்தட்ட பார்த்தா இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போனால் என்ன பண்ணுறேன், எல்லாமே ஃபாஸ்ட் அண்ட் ஃபார்வர்டில் வச்சு விட்டேன். ஏன்னா அதுக்கிட்ட அசம்பிள் பண்ணுற வீடியோ வந்து காட்டுறேன். இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா, இப்போ வரையும்னா ஆளும் லெக்கும் கட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து நம்ம கட் பண்ண போகிற டிசைன் வந்து என்னென்னா டைகர் கட் டிசைன். டைகர் கட் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. பட் இருந்தாலும் வந்து டைகர் நாங்கள் ஓரளவு தான் வரைஞ்சிருக்கோம். அது வந்து டைகருன்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் வந்து அந்த டைகர் லுக்கு வரணும்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு இது பண்ணி பார்த்துருக்கோம். அதுதான் நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் என் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டிருப்பேன். வாசக்கால் பற்றி போட்டிருப்பேன்.
பட் பெல் கட்டிங் டிசைன் தான் வந்து நிறையா போட்டிருப்போம். அதையும் பாருங்கள், பூஜை ரூம் டிசைனை போட்டிருக்கோம். ஆக்சுவலாக பூஜை ரூம் நாங்கள் தனியாகவும் செஞ்சுருக்கோம். அதை பற்றின வீடியோ என் இன்ட்ரோவில் பார்த்தாலே அந்த வீடியோ இருக்கும். பட் இன்ட்ரோ பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் சிம்பிளாக கொஞ்சம் முக்கியம் தான் இருக்கும். பட் என்கிட்ட இருக்கிற சாஃப்ட்வேர் வச்சு என்னால் இது மட்டும் தான் பண்ண முடியும். அதேமாரி வந்து வீடியோ குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா வந்து வேலை செய்யும்போது வீடியோ எடுத்துருந்தால் எங்கள் அப்பா அவர் திட்டுவார். அதனால் வந்து முக்கால்வாசி என்ன பண்ணுவேன்னா சென்ட் பண்ண போர்ஷனை வந்து நான் கட் பண்ணிடுவேன். ஏன்னா ஃபோனில் ஒரு ஸ்டோரேஜும் கம்மி தான். அதனால் என்ன பண்ணால் எல்லா வீடியோ என்ன பண்ணால் 10 செகண்ட் மேபி 40 செகண்டில் தான் ரெக்கார்ட் பண்ணுவேன். அதனால தான் வந்து நான் சில வீடியோஸை வந்து ஸ்ட்ரெயிட்டாக கவர் பண்ண முடியல. அதே இல்லாமல் வந்து பேக்கப் வீடியோ ஃபுல்லாக எல்லாமே என் ஷாப்பில் தான் இருக்குது. ஏன்னா ஆக்சுவலாக என்ன லாக்டவுன்னால லேப்டாப் எல்லாமே வந்து ஷாப்பில் வச்சுட்டனால பேக்கப் வீடியோ எதுவும் எடுக்க முடியல. இதெல்லாம் என்னோடய பழைய வீடியோஸு. இதெல்லாம் வந்து என் ஷாப்பில் ஒர்க் பண்ண வீடியோ மட்டும்தான் போட்டிருக்கேன். என்னமோ வளர்னுதுரா அது மட்டும் தெரியுது. பார்ப்போம். இதுதான் டைகர் ரேட்டிங் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது. பாருங்கள், பேக்ரவுண்ட் மியூசிக் போடலான்னு பார்த்தா பேக்ரவுண்ட் காப்பிரைட்ஸ் கிளைம் பண்ணிடுறானுங்க. வேறு என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் நீங்களே. கிட்டத்தட்ட 2 வீடியோவுக்கு வந்து காப்பிரைட்ஸ் கிளைம் பண்ணிட்டானுங்க எனக்கு தெரிஞ்சு பார்த்தா பேக்ரவுண்ட் மியூசிக்கு. ஆக்சுவலாக அந்த வீடியோ டெலீட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து என்ன பண்ணேன், இது எல்லாத்தையும் பேக்ரவுண்ட் மியூசிக் சரி வாய்ஸை கொடுலான்னு சொல்லி கொடுத்தேன். பட் இருந்தாலும் யூடியூப் வந்து கூகுள் அதான் யூடியூப்லேயே வந்து என்னென்னா ஃப்ரீ லைப்ரரி மியூசிக் இருக்குது. பட் அது போடலாம். ஆனால் அது அந்தளவுக்கு வந்து இந்த இதுக்கு வந்து செட் ஆக மாட்டேங்குது. அதுதான் கிட்டத்தட்ட பார்த்தா ரொம்ப டஃப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அடுத்த வீடியோ வந்து என்னென்ன வீடியோ போட போகிறேன்னா, ஒன்று வந்து அயன் ஷாப், ஒரு சின்ன தள்ளுவண்டி அயன் ஷாப் ஒன்று ஒருத்தவங்க செஞ்சு கொடுத்தோம். அது வீடியோ எடுத்தாச்சு. அது 1 மந்த் ஆயிடுச்சு செஞ்சு கொடுத்தது. அதோட வீடியோ இருக்குது. அடுத்த வீடியோ தான் போட போகிறேன். அதுக்கடுத்து என்ன பண்ணேன்னா கட்ட வண்டி வீடியோ தான் போட போகிறேன். அதுவும் என்ன பண்ணால் சின்ன பசங்க யூஸ் பண்ணிட்டா. ஏன்னா நீங்கள் வந்து கடையில் பார்க்குற கட்ட வண்டி மாதிரி இருக்காது. ஏன்னா கட்ட வண்டியை பற்றி சொல்லணுன்னா, நம்ம கடையில் பார்க்குற கட்ட வண்டி வேறு, ஒரு கார்பெண்டர் ஒர்க் செய்கிற கட்ட வண்டி வேறு. ஏன்னா கடையில் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக இருக்கும். சிம்பிளாக இருக்கும்போது நல்லா கிராண்டாக இருக்கும். பட் ஆனால் வந்து அது ரொம்ப நாள் அது வராது. பட் இதே நீங்கள் வந்து ஒரு கார்பெண்டர் ஷாப்பு இல்லை ஒர்க் ஷாப்பில் போய் நீங்கள் தனியாக டிசைன் இந்த மாதிரி அதோட காஸ்ட் அதிகமாகும். அதேமாரி என்ன அதோட லுக்கும் வந்து நல்லாயிருக்கும். அதுதான் வந்து நான் சொல்ல வரேன். அதனால் வந்து எப்போவுமே என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் ஷாப்பில் வாங்குறது எல்லாமே வந்து லோக்கல் குவாலிட்டி மரம் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் உங்களுக்கே தெரியாது. ஏன்னா அந்தளவுக்கு வந்து அதில் டெக்கரேட் ஒர்க் பண்ணுவாங்க. முடிஞ்சளவு என்ன பண்ணிங்கன்னா, நீங்கள் டிசைன்ஸ் எதாவது செய்யணுன்னு இருந்தாலும் ரெடிமேட் யூஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து காசு கொடுத்து வாங்கி செய்யுது. ஏன்னா காசு கொடுத்து வாங்கி செய்து தான் வந்து கிட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு வரும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ரெடிமேடெல்லாம் வந்து அவ்வளோ நாள் வராது எனக்கு தெரிஞ்சு பார்த்தா. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து செய்யும்போது வந்து ஏகப்பட்ட காஸ்ட் ஆகும். எதனால் அந்த காஸ்ட் ஆகும்னா, இப்போ நீங்கள் வந்து ரெடிமேடில் எடுக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த ப்ராடக்ட் எல்லாமே என்ன வேஸ்டேஜ் மாதிரி தான் செய்வாங்க. ஆனால் அது உங்களுக்கு தெரியாது முக்கால்வாசி. ஏன்னா முக்கால்வாசி கார்பெண்டர்கிட்ட போய் நீங்கள் கேட்டிங்கனால அவங்களே சொல்லுவாங்க எல்லாமே வந்து வேஸ்டேஜ். ஆனால் இதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்பெண்டரை கூப்பிட்டு வச்சு செய்யும்போது என்ன ஆகும்னா, அவங்க வந்து அதுக்குன்னு தனியாக மரம் வாங்கும்போது அதோட காஸ்ட் அதிகமாகும். அதுக்கு தேவையான ரெக்குயர்மெண்ட்டு, லேபர் காஸ்ட்டு எல்லாமே பார்த்தாலே உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் அந்தமாரி ஒரு 3 இது வாங்கலாம். பட் ஆனால் வந்து இதில் பார்த்தீங்கன்னா 1 தான் செய்ய முடியும். ஓவரால் சிங்கம் கட் பண்ணி முடிக்க போகிறேன். முடித்த உடனே பார்ப்போம் சிங்கம் எப்படி வந்ததுன்னு பார்ப்போம். சிங்கமா டைகர் வரிப்புலி ஓரளவு டைகர் நல்லா தான் வந்திருக்கு. நீங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து டயக்ராமுக்கு இது பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து இமேஜ் குவாலிட்டி நல்லாயிருக்கும். இந்தமாதிரி நீங்கள் வந்து நிறைய டிசைன்ஸு போடலாம். ஆனால் 2 மான் சண்டை போகிற மாரி ரெடி பண்ணலாம். ஆக்சுவலாக ஏன் அந்தமாரி இந்த டைகர் டிசைனும் ப்ளஸ் அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆல் ஓவர் டிசைனும் ஏன் அதில் வச்சோன்னா, இந்த வந்து வண்டியை நீங்கள் தள்ளும் போது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு டைகர் கூட சண்டை போடுற மாதிரி இருக்கும். ஒரு பொசிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டைகர் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை கடிக்கிற மாதிரி இருக்கும். இந்தமாரி வந்து அது டிஃப்ரெண்ட் லுக்ஸ் வரும். பட் ஆனால் வந்து இதுக்கு மெயின் வந்து நீங்கள் கொடுக்க வேண்டியது வந்து டிசைனிங் ஒர்க்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் எந்தளவுக்கு கலரிங்கு பெயிண்டிங் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து டிசைனிங் குவாலிட்டி வந்து அதில் இருக்கும். பார்க்கறதுக்கு லுக்காக இருக்கும். இது வந்து வெறும் ரஃப் அண்ட் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறனால தான் நாங்கள் வந்து எந்த ஒரு டிசைனும் இல்லை. டேரெக்டாக வந்து என்ன பண்ணோன்னா, ஒரு மார்க்கரை யூஸ் பண்ணி டயக்ராம் வரைஞ்சி அதில் வந்து எந்த ஒரு டிசைனும் போடாமல் ஓவரால் இது பண்ணிட்டோம். ஆக்சுவலாக இது அசம்பிள் பண்ணுற வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா அசம்பிள் பண்ணும்போது நான் தான் அசம்பிள் பண்ணால் என்ன பண்ணுதுன்னா அந்த வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா இது கட்டிங் ஒர்க் எல்லாமே எங்கள் அப்பா தான் பண்ணது. அதனால் வந்து வீடியோ எடுத்துட்டேன். அசம்பிள் பண்ணும்போது என்ன பண்ணது, இதான் ஓவரால் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ போல் நட்டு எல்லாமே போட்டு பண்ணியிருக்கோம். இது ஓவரால் டிசைன் பண்ண மாதிரி தான் இருக்கும். இது வந்து லாங் ஸ்டிக்கு மாரி வரும். அந்த ஸ்டிக்கை வச்சு ரோட்டில் இது பண்ணால் அது ரன்னிங் மாதிரி இருக்கும். இதான் இது வந்து கிட் வந்து நல்ல டாயாக இருக்கும். இது வந்து சைஸ் வந்து நாங்கள் என்ன வச்சோன்னா லாங் வச்சுருக்கோம். அவங்கவுங்க ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த சைஸை நம்ம கட் பண்ணிடலாம். அதனால தான் வந்து லாங்காக ஸ்டிக்கு லாங்காக தான் வச்சுருக்கோம். அதனால் வந்து முடிஞ்சளவு என்ன பண்ணாங்கன்னா, ஒரு லாங் பர்சன் யூஸ் பண்ணாங்கன்னா அந்த ஸ்டிக் அப்படியே வச்சுக்கலாம். அப்படின்னா ஷார்ட் பர்சன் யூஸ் பண்ணி என்ன பண்ணால் அதை கட் பண்ணிடலாம். இதாக பார்த்தீங்கன்னா ஓவரால் டைகர் ப்ளஸ் ஹியூமன்ஸ். இது வந்து ரொம்ப சிம்பிள் ஒர்க்.
இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம்னா ஓவரால் வியூ, இல்லை என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம், எப்படி அசம்பிள் பண்ணியிருக்கோம், அந்த ஓவரால் வியூவை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆள் ஒரு சிங்கம். இதை பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வந்து சிங்கத்திட்ட வந்து சண்டை போடுற மாதிரி தான் இந்த வீடியோ இந்த இது ரெடி பண்ணியிருக்குது. இது ஆக்சுவலாக எப்படி தெரியும்னா, நீங்கள் வந்து கீழே ரன் பண்ணும்போது இந்த லுக்கு தெரியும். இது வந்து பேக் சைடு. ஆக்சுவலாக என்ன ஆயிடுச்சுன்னா டைகரோட கை உடஞ்சிச்சு. உடஞ்சனால என்ன பண்ண முடிஞ்சதுன்னா அதை போட முடியல. அதனால் வந்து அதை லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணாலும் கொஞ்சம் அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு டைகரோட கை உடஞ்சிடுச்சு. இன்னொரு ஹேண்ட் வந்து பார்த்திங்கன்னா டைகரோட தலையில் பண்ண ரீசெட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அப்போ தான் வந்து என்ன ஆகணும், இது வந்து லாங் ஹேண்ட் ஸ்டிக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து டீக்குட் தான். அந்த ஸ்டிக்கும் டீக்குட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லாமே டீக்குட், பட் வீலை தவிர. வீல் மட்டும் என்ன பண்ணால் கோங்குமாரம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து வீல் வந்து சீக்கிரமாக வந்து தரையில் ஓட்டும் போது கரையக்கூடாது. ஏன்னா அந்த வீல் வந்து தேய்க்கும் போது ஒரு இடத்துல கரைஞ்சி இது ஆகணும். ஆனால் இதே வந்து கோங்கு யூஸ் பண்ண என்ன ஆகும்னா அந்த வீலோட வந்து நல்லா ஸ்ட்ராங்காக க்ரிப்பாக இருக்கும். அதனால தான் வந்து வீல் வந்து எப்போவுமே கோங்கு மரத்தில் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக நீங்கள் வந்து கட்ட வண்டிக்கோ பார்த்தீங்கன்னா வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதுதான் போட்டிருப்பேன். ஹேண்டில் வியூஸ் தான் பார்க்க போகிறது. அடுத்து ஹேண்டில் வியூஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் ஹேண்டில் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும், எந்த லென்த்து இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். பட் இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நார்மல் ஏஜ் பையனுக்கு வந்து செஞ்சு கொடுக்குறது. அதனால் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கோம். மறக்காமல் வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் வீடியோ. 10 நிமிஷம் வீடியோ நான் என்னென்ன பேசுகிறேன் எனக்கே தெரில. ஏன்னா நான் வந்து எதுவுமே ஸ்கிரிப்ட் பண்ணி எழுதி பேசுகிறதில்ல. நான் என்ன வேலை செய்கிறோமோ அது எதை பார்க்குறோமோ அதுதான் நான் வந்து ஸ்பீச்சாக பேசுகிறேன். மறக்காமல் வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வந்து நடவண்டி வீடியோ தான், அதான் 3 சக்கர வண்டி வீடியோ தான் போட போகிறேன். அதுக்கு அடுத்த வீடியோ வந்து அயன் பாக்ஸ். ஒரு மிடில் ஏஜ் நார்மல் கிளாஸ் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் அயன் கடை இது வந்து அசம்பிள் பண்ணி கொடுத்தோம். அதை பற்றின வீடியோ போடுறேன். மறக்காமல் வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.